ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்குரிய கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, லடாக் பகுதியில் சீனாவின் புதிய மாவட்டங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய லடாக்ல என்ன அப்படின்னா, அதனுடைய லடாக்கினுடைய எல்லைக்கு உட்பட்ட சில பகுதிகள் சீனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 புதிய மாவட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. எந்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கோட்டன் பகுதியில் அக்சாய்சின் பிராந்தியத்துக்கு உட்பட்ட பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 புதிய மாவட்டங்கள் இணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹிகாங் கெஹாங் அப்படின்னு சொல்லி 2 மாவட்டங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய திபேத்தில் ஓடக்கூடிய நதி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா நதி. இந்த நதியில சீனா ஒரு புதிய அணை அதாவது கட்ட போறதாக சொல்லியிருந்தாங்க. இது அப்படி கட்டினாங்க அப்படின்னா இதுதான் உலகிலே மிகப்பெரிய அணையாகவும் கருதப்படுது. இந்த சூழ்நிலையில என்ன அப்படின்னா, மேலும் 2 பகுதிகள், அதாவது லடாக் பகுதி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில 2 புதிய மாவட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இணைச்சிருக்காங்க. இதற்காக இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சரி, அதுக்கடுத்து 2வது பார்க்கக்கூடியது என்னன்னா, மாலத்தீவு அதிபர் முயிஸ் பதவி நீக்க இந்தியா முயற்சி, அமெரிக்க நாளிதழ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 2023 முகமது மொய்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சீனாவுடைய ஆதரவுல மாலத்தீவுடைய அதிபராக பதவி ஏற்றிருப்பாரு. அந்நிலையில மாலத்தீவுல நம்மளுடைய இந்திய ராணுவ படை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நியமிக்கப்பட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஒரு கடல் ரோந்து விமானத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுடைய இந்தியா சார்பாக அங்க நிறுத்தியிருப்பாங்க, அந்த எல்லையில நிறுத்தியிருப்பாங்க. அதை என்னன்னா முகமது மொய்ஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அதை மீண்டும் இந்தியா திரும்ப பெறும்படி கேட்ட நிலையில மீண்டும் நம்ம இந்தியா கிட்டே அது வந்திருக்கும். திரும்ப அதுக்கப்புறம் 2024 முகமது மொய்ஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்தியாவுக்கு வந்த பொழுது உறவு, அதாவது மாலத்தீவினுடைய உறவும் இந்தியாவினுடைய உறவும் மிகவும் வலுப்படும் சொல்லி கூறிய நிலையில இப்ப மீண்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அமெரிக்க நாளிதழில் மீண்டும் இந்தியா முகமது மொய்ஸ் பதவி நீக்க தீர்மானம் சொல்லி சொன்னதுனால மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நம்ம இந்தியா. சரி, அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3வதா வேர்களை தேடி நிகழ்ச்சி. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய பன்னாட்டு தமிழ் மாணவ மாணவிகளை பங்கேற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துல. இது யார் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை அமைச்சகம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்து, பழங்கால தமிழை மேம்படுத்தும் நிலையில அதை பறைசாற்றும் வகையில தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேர்களை தேடி நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, உலக பெருந்தலைவர் நல்லக்கண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கான்பூர்ல டிசம்பர் 26, 1925 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நம்மளுடைய மே தினம் கண்ட சிங்காரவேலர் நாளால் என்ன பண்றாங்க தொடங்கப்படுது. அதே ஆண்டு 1925 நல்லக்கண்ணு அவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா பிறந்த நாளாக பிறந்திருக்காரு. அதை தொடர்ந்து என்ன அப்படின்னா, இந்த 2025 உலக பெருந்தலைவர் நல்லக்கண்ணு 2025ஆம் ஆண்டு 100வது ஆண்டு பிறந்த நாளை என்ன பண்றாருன்னா கொண்டாடுகிறார். அதுக்கப்புறம் 5வது பார்க்கும்போது, சீனாவில் பரவக்கூடிய HMPV தீ நுண்மி வைரஸ் என்ன ஆகுது அப்படின்னா பரவிக்கிட்டு வருது. என்ன அப்படின்னா HMPV அப்படின்னா ஹியூமன் மெட்டோனிமா வைரஸ். இது என்ன யார் யாருக்கு இது பரவுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் தான் இந்த வைரஸ் பரவுது. அதனுடைய தொடக்கம் பார்க்கும்போது காய்ச்சல், தொண்டை வலி மற்றும் உடல் வலி, இதுதான் இதனுடைய அறிகுறியாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மணிப்பூர் ஆளுநராக அஜய் குமார் பல்லா பதவியேற்பு. அப்புறம் ஒடிசா மாநில ஆளுநராக ஹரிபாபு கம்பம்பட்டி பதவியேற்பு. 8வது பார்க்கும்போது, சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியருக்கு பிரவாசி பாரதிய சம்மன் விருது அறிவிப்பு. யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் அறிவிச்சிருக்காங்க. எங்க இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒடிசாவில் புவனேஸ்வரில் தான் நடக்க போகுது. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜனவரி 8ஆம் தேதி 9ஆம் தேதிகளை இது நடைபெற போகுது. இதை நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ண போறாங்கன்னா இந்த விருதை வழங்க போறாங்க. யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிரிட்டன் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கக்கூடிய உஷா குமாரி, இவங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசியல் பிரிவுக்காக இதை கொடுக்குறாங்க. மருத்துவர் ஷர்மிளா ஃபுட், அவங்க அமெரிக்காவில் சமூக சேவைக்காக இந்த விருது வழங்குறாங்க. அதுக்கப்புறம் பேராசிரியர் அஜய் ராணா ஆஸ்திரேலியாவில் சமூக சேவைக்காக வழங்குறாங்க. மருத்துவர் மரியாலினா ஜோன் பெர்னாண்டஸ், அவங்க ஆஸ்திரேலியாவில் கல்விக்காக வழங்குறாங்க. ஜெகநாத் சேகர் அஸ்தானா, இவங்க எதுக்காக அப்படின்னா ருமேனியா நாட்டினுடைய வணிகத்துக்காக வழங்குறாங்க. அதுக்கப்புறம் மேலும் 2 அமைப்புகளுக்கு வழங்குறாங்க. யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரஷ்யாவின் இந்துஸ்தானி சமாஜ்,
சமாஜ் மற்றும் கயானாவின் சரஸ்வதி வித்யா நிகேதன் இந்த 2 அமைப்புகளுக்கும் இந்த பிரவாசி பாரதிய சம்மன் விருது அறிவிக்கப்படுது. இந்த பிரவாசி பாரதிய சம்மன் விருது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக வழங்குறாங்க. யார் எதுக்காக இது வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வந்த நாள் தான் ஜனவரி 9. அதைத்தான் நம்ம இப்போ என்னவா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஜயா வாசகர் வட்ட முத்துலிங்கம் விருது யாருக்கு அப்படின்னா நம்ம சென்னையை சேர்ந்த கல்யாண் ராமன் அவருக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விருது வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த விருது எதுக்காக வழங்குறாங்கன்னா தமிழிலிருந்து ஆங்கில மொழிக்கு வந்து மொழிபெயர்ப்பு செய்வதற்காக தான் இந்த விருது வழங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் எங்கேருந்து என்ன சோதனை ஓட்டம் நடைபெற்றிருக்கு, எங்கெங்கன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்துல இருந்து ராஜஸ்தானுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சோதனை ஓட்டம் நடைபெற்றிருக்கு. 1 மணி நேரத்திற்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் என்னன்னா இந்த ரயில் வந்து போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது எப்போது இந்த வந்தே பாரத் வந்து இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2018 தான் இணைக்கப்பட்டது. அதன்படி பார்க்கும்போது முதல் வந்தே பாரத் ரயில் வந்து டெல்லி டு வாரணாசி. சரி, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட 5வது காவல் ஆணையத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னு சொன்னா CD செல்வம். அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கருணாநிதி அவர்கள் பிரிவில் 1969 முதலாவது, 1989 2வது, 2006 3வது, 2019 4வது, 2025 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு 2022 வந்து 5வது காவல் ஆணையமாக அமைக்கப்பட்டிருக்கு. சரி, தேங்க்யூ.